வெயிட் கம்மியாக தாங்கண்ணா. இடம் குறைஞ்சா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காஞ்சிச்சுல்ல 3 நாளாக காய வச்சேன். மூட்டைக்கு 1 கிலோ குறையுதுல்ல. எங்கள் 78 போடுவாங்க, வெயிட் தெரியும். மூட்டைக்கு 1 கிலோ. நான் வேற நல்லா காய வச்சிட்டேன். நான் இல்லை 200 கிராம் வந்து சொல்லவே இல்லையா? சொல்லலை தானே. அது இல்லை 800 கிராமில் வெயிட்டு கொஞ்சம் போச்சுன்னு சொல்லல அவருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு மூட்டை தூக்குறாருல்ல, அதனால கொஞ்சம் சுலபமாக இருக்கும். 8 கிலோ தூக்கி பழக்கமாயிடுச்சுல, அதனால இப்போ 1 கிலோ கம்மி. அதனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்றாரு. நெல் அறுத்துட்டோம். செஞ்சு கமிட்டி ஸ்ட்ரைக்குன்றதுனால என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் வியாபாரி வர வச்சு இங்கே நீங்கள் நெல்லை வந்து விற்றுட்டோம். பெரிய லாபம் கிடையாது. ஆனால் ஒரு வேளை 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா இதுக்கு காவு காத்துக்கணும். வழி போக்காக இருக்கிறதுனால மாடு ஆடு வந்து மெரிக்கும் தின்னும். அதனால் அதுக்கு பயந்துக்குன்னே வைக்கிறோம். சௌபாக்கியா நெல் பேர். மூட்டை வந்து 2100 ரூபா சொல்லியிருக்காங்க. என்ன கமிட்டியில் போட்டால் நம்மளுக்கு வந்து 76 கிலோ வாங்குவாங்க. இங்கே 77 கிலோ கேட்குறாங்க. இல்லை அது கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, அகலமாக இருக்குன்னு மூட்டையா 2300 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா. நெல்லுக்கு தகுந்த மாரி மச்சான் காசு. ஓனர்லாம் ஏமா இங்கே வர போகிறேன். என்ன மச்சான் 51 அது கேட்கட்டா? ஒரு 2 மூட்டை ஏன் அங்கே கமிட்டியில் வாங்கத்தோட எவன் கம்மியாக வாங்கிமா? உங்களுக்கு கம்மியாக இல்லைம்மா, இந்த மாதிரி தான் எனக்கு குழப்பி விட்டாங்க. போய் அங்கே இறங்க 40 மூட்டை போடுங்க பேரா. அப்போ பார்த்து தான் நான் இங்கே சொல்கிறேன், மூட்டை ஏற்ற போது வெயிட் கம்மியாக இருக்கிறான்றான். அப்புறம் போய் என்ன சொல்கிறேன், வேலை முடிஞ்சா சேர்த்தேன். கொட்டுண்ணா, கொட்டு கரெக்டாகுதுண்ணா. ஒரு கை போடுறேன், ஒரு கை மட்டும் போடு. 50 மில்லி கம்மியாக.